ரோஹிணி வந்து மனோஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து என்னை அந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசாமல் அமைதியாக தானே இருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ மனோஜி சொல்கிறாங்க, ஆமாம் நீ தானே வந்து பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மாவை ஏமாத்தின, அதனால தான் எங்கள் அம்மா ஒன்று இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இதுவே முத்து இருந்தாக்கி கண்டிப்பாக மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பா, நான் ஏதோ தப்பு பண்ணினது உண்மைதான், ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்குலாம் வந்து மாறுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க மனசை மாற்றணும்னு சொல்லி தானே நான் அவங்களுக்காக நான் வந்து 1,00,000 ரூபா கொடுத்து அந்த செயினை வாங்கி கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி என்னென்னா என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு தப்பு எல்லாமே ஓன் பேரில் தான், அதனால தான் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கவும், இது பத்தாதுன்னு உங்கள் அம்மா 1,00,000 ரூபா பணம் வரை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் எங்கே போகிறதுக்கு அவ்வளோ பணத்துக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு எங்கள் அம்மாவை ஏமாத்தினது நீ தான், அதனால அவங்க சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்ட பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க, ஆனால் உங்ககிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் மனோஜ் வந்து அதை கண்டுக்காமையே போகிறாங்க, இதனால ரொம்பவே வந்து வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. அடுத்தவங்க பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. அப்போ சீதா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், நீ சீக்கிரமாக வந்திருக்கா அப்படிங்கும்போது சரி வந்துடுத சீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா முத்து வந்து கேட்குறாங்க, யாரும் ஃபோனில் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களுக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்காக வந்து பூ மாலை நாளைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, அதை சீக்கிரமாக வர சொன்னாங்க அப்படின்னு சமாளிச்சிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. காலையில் விடிஞ்சதுமே சீதா வந்து அவசரமாக கிளம்பும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடாதா, எப்போ பார்த்தாலும் அவசரமாக வேலைன்னு சொல்லிட்டு போறீ அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து சீதா வந்து எதுவுமே பேசாமல் இல்லைம்மா இன்னைக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிட்டி சாப்பிட்டுட்டாவது போ அப்படிங்கும்போது இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கவோ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இட்லி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க. சீதா வேண்டான்னு சொல்லவும் இரு நானே உனக்கு ஊட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு வந்து அவங்க ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால சீதா வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடி எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லம்மா ரொம்ப காரம் ஆயிடுச்சுது, அதனால தான் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சீதா வந்து சமாளிச்சிருந்தாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குற்ற உணர்ச்சியோட தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணவும் மீனா வந்து நான் கொஞ்ச நேரத்தில் இப்போ கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. மீனா உடனே பார்த்தோம்னா அந்த பூமாலை எடுத்துட்டு கிளம்பவும் உடனே முத்து வந்து தடுக்கிறாங்க. எவ்வளோ அழகா இருக்கு இந்த பூமாலை, கொஞ்சம் கையில் வச்சுக்கோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து பயத்திலே இருக்கிறாங்க. சீதாவோட கல்யாணத்துக்காக தான் இந்த மாலை எடுத்துகிட்டு போகிற விஷயம் இவருக்கு தெரியாது, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து மீனா வந்து கையில் இந்த மாலையை வச்சுட்டு இருக்கவும் அப்போ வந்து முத்து வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த மாலை சூப்பராகவே இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகவும் சரி நானே உனக்கு கொண்டு விடட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களா நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க.